பெண் அப்படிங்கிறவ மகாசக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியின் மறு உருவமே பெண். அது மனித இனமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், கொடியாக இருந்தாலும், எந்த விலங்குகளாக இருந்தாலும், எவ்வாறு இருந்தாலும் பெண் என்பவள் போற்றப்பட வேண்டியவள். பெண் என்பவள் வணங்கப்பட வேண்டியவள். அவளே பிரபஞ்ச நாயகி, அவளே பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தியின் மறு உருவமே பெண். இயற்கையின் சிருஷ்டியின் மூல காரணமாவள் பெண். அனைத்து பெண் இனங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். பெண் முழுமையானவள். பெண் இனமே முழுமையானது. ஆண் குழந்தை பிறப்பதற்கும் பெண் குழந்தை பிறப்பதற்கும் எடுத்துக்கிற அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கர்ப்பத்தில், அதாவது கருவில் இருக்கிற காலம், அந்த கருவில் இருக்கிற காலமே மாறுபடுது. ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு மாதம் முன்னாடியே பிறந்துடும். தேதி குறித்து கொடுக்கும் போதே அப்படி தான் குறித்து கொடுப்பாங்க. பெண் குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு மாதம் கழித்து தான் பிறக்கும். ஏன்னா அவன் முழுமையானவன். ஒரு மாதம் முன்னாடி பிறந்தா ஏதோ ஒரு முழுமை இல்லாத இருக்கும். முழுமையான மனித ரூபம், எல்லாத்துலேயும் முழுமையானவள் பெண் தான். அதனால தான் 10 மாதம் பார்த்திங்கன்னா அவளுக்கு மட்டும் அதிக நாள், ஒரு மாதம் அதிகமாக பெண் கருவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிறக்கிறா. பெண்ணோட தாயோட வயிற்றில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிறக்கிறா. அவன் மூலமாக தான் எல்லா வகையான சிருஷ்டியும் வருது. சிருஷ்டி ரகசியமே அவகிட்ட இருந்து வர்றது தான். பெண் குழந்தைய எல்லாரும் பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அவளுக்கு சம உரிமை இல்லை? யார் அவளுக்கு சம உரிமையை கொடுக்கறது? அவள் எப்படி சமமாவா? அவள் உயர்ந்தவள், எல்லா விதத்திலையும் உயர்ந்தவள். அதாவது நிறையா விஷயங்களில் பெண்ணால் மட்டும்தான் முடியும். இயற்கையாகவே பெண்கிட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா, ஒரு ஆணால் இயற்கையாகவே அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கருவுறும் சக்தி இல்லை. இருந்தாலும் கூட அதற்குண்டான தகுதியும் அதுக்குண்டான மனமும் குணமும் உடல் ரீதியாக மட்டும் இல்லை, அவன் மன ரீதியாகவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய மனோபலம் வேணும், மிகப்பெரிய தைரியம் வேணும், ஆளுமை திறன் வேணும். இல்லாமல் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா கருவில் சுமக்க முடியாது. அந்த 10 மாதங்களும் பார்த்தீங்கன்னா அவள் கருவில் சுமக்கிறா இல்லையா, அது ஒரு தவம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய அமைதி வேணும், பொறுமை வேணும். அது பெண்ணால் மட்டும்தான் முடியும். அவளுக்கு மட்டும்தான் இயற்கையாகவே அது இருக்குது. அதை வேற ஆண்களால் செய்ய முடியுமா? பெண்ணினத்தை தாண்டி ஆணினத்தால் அதை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் பெண்ணுக்கு அந்த மாதிரி அந்த கருவுறும் பார்த்தீங்கன்னா சக்தியை, மிகப்பெரிய சக்தியை, அந்த சிருஷ்டியோட சக்தியாக அவளை இயற்கையே கொடுத்துருக்குது. வீட்டு பராமரிப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? ஒரு ஆண் வெளியில் போய் என்ன வேணாலும் வேலை செய்யலாம். அவன் மேனேஜராக இருக்கிறான், கிளர்க்காக இருக்கிறான், லேபராக இருக்கலாம், கட்டடம் கட்டலாம், ஹோட்டல் வச்சு நடத்தலாம், பைக் மெக்கானிக்காக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் செய்கிறான். ஆனால் பெண் அப்படி இல்லை. இந்த வீட்டு பராமரிப்பு அப்படிங்கிறது தான் தெய்வீகமானது. அதுக்கு மிகப்பெரிய அறிவாற்றல் வேணும், மிகப்பெரிய சகிப்புத்தன்மை, பொறுமை, ஆளுமைத்தன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டு பராமரிப்புக்கு தான் வேணும். ஏன்னா வீடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அதுதான். ஒரு டாக்டராக இருந்தாலும் அல்லது மெக்கானிக்காக இருந்தாலும் இல்லை ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் யாரா எப்படி இருந்தாலும் அந்த வீடு அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலில் இருந்து தான், அந்த இடத்துல இருந்து தான், அதுதான் மூலாதாரம். அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. மிக சிறந்த பாடல் பாடுறாங்க அப்படின்னாலும், மிக சிறந்த இசையை இசைக்கிறாங்கன்னாலும், எப்படியாப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் ஞானவானாக இருந்தாலும் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளோட மூல வேர் எங்கேருந்து வருது அப்படின்னா வீட்டில் இருந்து தான் வருது. அந்த வீட்டு பராமரிப்பை பண்ணுறதுக்கு இயற்கையாகவே குணமும் சக்தியும் அமைதியும் இருக்கிறவ பெண் தான். அந்த ஞானம் அவகிட்ட தான் இருக்குது.
அவ ஒரு ஞான சொரூபி. அவ அந்த வீட்டில் அந்த சமையலில் சமைக்கிறத அங்கே கூட பாரு, அதாவது நாம் அன்னபூரணி அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அந்த இடம், அந்த சமைக்கிற இடம், அந்த சாப்பாடு அங்கேருந்து வர்றது தான் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு உணவு. எல்லாம் அதுதான் வந்து வெளிப்படுது. எத்தனையோ கலையா, இசையா, பாடலா, எப்படி வேணாலும் ஞானவானா, எப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி இருக்கிறவனா, எந்த மாதிரியானவனா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதை நிர்வகிக்கிறவ பெண் தான். வீட்டில் இருக்கிற எல்லாரோட தேவைகளையும் புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்தாப்படி தேவையான உணவு, அதுக்கு ஏத்தாப்படி நடந்துக்கிறது, அவங்கள மனங்கோணாமல் பார்த்துக்கிறது, இதையெல்லாம் முழுசும் கூர்ந்து கவனிக்கிற அந்த அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த புத்தி பெண்ணுக்கே உரித்தானது. அதை வேற எந்த ஆணாலையும் அதை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பராமரிப்பு அப்படிங்கிறது இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்காக கூப்பிட வரவங்களோ அல்லது வேறு விசேஷத்துக்கு வரவங்க இல்லை வந்து உறவினர்கள் வந்து விருந்தாளியாக வரவங்க எல்லாரையும் புரிஞ்சு எல்லாரோட எண்ணங்களையும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்றாப்படி அவங்க பிரிஞ்சு போகாமல் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கிறவளும் பெண்ணே. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலை. வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைங்கிறது சமைக்கிறது மட்டும் இல்லை. சமைக்கிறது சாதாரண விஷயமா? அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ருசியாக சக்தி இருக்கிறதா, சுத்தமானதா, எல்லா நேரமும். இப்போ ஒரு வேலை எந்த வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாமே, அதுக்கு வந்து வேறு யாரையாவது வந்து விட முடியுமே. ஆனால் வீட்டை அப்படி பண்ண முடியாது இல்லையா? வீட்டை கூட்டுறதுல அந்த அந்த கவனத்துலேருந்து, சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, உறவினர்களை மதிக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் அந்த அதுக்கு அதாவது குழந்தைகளை பராமரிக்கிறதுலேருந்து, பெரியவங்களுக்கு தேவையான வந்து துணி துவைக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி வேலை ஆளுங்க வச்சாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி இவனும் அதுக்குள்ளே. இப்போ ஒரு மேனேஜர் இருந்தால், அதாவது மேனேஜர் இல்லாத பேங்க் வேலை செய்யுமா? அதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வேலைக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரியோ இல்லை எங்கள் அம்மாவை வேலையை செய்கிறதுன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வரலன்னா இவங்க தான் அந்த வேலையை செய்யணும். அதனால் அந்த மேலாண்மை, அந்த அமைதி, அது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட இருக்குது. அதனால் இல்லை பராமரிப்பிற்கு பெண்களை தவிர வேறு யாருமே கிடையாது. அவங்களுக்கு தான் அந்த ஞானம் இருக்குது. அதாவது நம்மளோட வழக்கத்தில் கூட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருந்தால், கல்யாணமானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா புருஷன் வீட்டுக்கு போயிடணும். அது புகுந்த வீடு, இது பிறந்த வீடு, அங்கே தான் அந்த பொண்ணு வாழ்க்கை நடத்தணும். அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு குழந்தைங்க, அவள் குடும்பங்கிறது புகுந்த வீடு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஏன் பொண்ணு தான் போகணுமா? ஆணால் போக முடியாதா? புகுந்த வீடு ஆணுக்கு கிடையாதா? ஆணை கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு அனுப்பக்கூடாதா? அப்படின்னா அவனால் சமாளிக்க முடியாது. ஆணுக்கு அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை. ஏன்னா ஒரு வளர்ந்த ஒரு மரத்தை வேரோட பிடிங்கிட்டு போய் வேற ஒரு மணலை பதிக்கிற மாதிரி தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. அந்த இடத்த, அங்கே இருக்கிற ஜனங்களை, அங்கே சுற்றி இருக்கிற சூழலை, அவங்களோட பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அதுக்கேற்ற அப்படி இவன் மாதிரி அவங்கள மாற்றி சரி கட்டி கொண்டு வர வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாமர்த்தியம் பெண்ணுங்கிற மகாசக்திக்கு தான் இருக்குது. அவளால் மட்டும்தான் அது முடியும். பெண்ணை எப்படி சொன்னாலுமே, எந்த மாதிரி சொன்னாலும் அவள் இனிமையானவ, கருணையாக இருக்கிறவ, தாயுள்ளம் கொண்டவ. தோழியாக பார்த்தாலும், மனைவியாக பார்த்தாலும், காதலியாக பார்த்தாலும், மகளாக பார்த்தாலும், சகோதரியாக பார்த்தாலும், பாட்டியாக பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் அவள் கருணையே வடிவானவன், தாய்மை உள்ள இருக்கிறவன். அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏமாற்றிட்டு போகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா காதலில் தோல்வி அடைஞ்சு பொண்ணுங்க சேர்த்துருக்குறாங்களா? பசங்க தானே சேர்த்துருக்குறாங்க. அவளுங்க ஏமாற்றி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை. அதாவது கருணை உள்ளம் கொண்டவன், ஈலகன மனசு கொண்டவன், அவளுக்குள்ள ஒரு தாய்மை உணர்வு எப்பவும் இருக்குது.
தாய்மையோட மறு வடிவம். அவள் பின்னாடியே சுத்தர ஒரு பையன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவன் வேதனைப்பட்டானா, அந்த தாய்மை உணர்வு வந்து என்ன பண்ணுதுன்னா பரிதாபப்பட்டு மனசிறங்கி அவனை காதலிக்கிறேன்னு சொல்லிடுது. அவளா வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு விலகி போகிறதில்ல. இவனா போய் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி, இல்லைன்னா நான் செத்துருவனோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னோ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை சொல்லி காதலிச்சிருப்பான். வீட்டுக்கு தெரிஞ்ச பொண்ணாடி அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேதனைப்பட்டு எடுத்து சொல்லி அழுவும் போது தாய்மை உள்ள அங்கே விழிச்சிக்குது. அவ்வளோதான். அதில் அவளோட தவறு எதுவுமே கிடையாது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேதனைப்பட்டான், வருத்தப்பட்டான், நீ வந்து எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன்னா அழுதான், தூக்கப்பட்டான். அந்த தாய்மை வந்து அந்த அன்பு அந்த கருணை இவன்கிட்ட சரின்னு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் வேண்டாம், அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மான மரியாதையெல்லாம் போயிடும், குடும்ப பிரச்சனை இருக்குது, நான் இப்படியே வளர்த்தேன் அப்படி வளர்த்துறேன்னா அவங்க அம்மாவோ அப்பாவோ ஒன்றும் தம்பி அண்ணனுங்களோ அழுகிறப்ப அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணை அந்த தாய்மை உள்ள அப்படியே திரும்பிக்குது. அதனால் பெண்ணுங்கிறவ எப்போவுமே கருணையோட மறுவடிவம். அது மட்டும் இல்லை, அவள் எல்லாருமே அதாவது ஆண்கள் தான் மிக கடுமையான வேலைகள்லாம் செய்ய முடியும், பெண்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதாவது எந்த இடத்துலையுமே அரசன் வந்து ஒரு போர்க்களத்தில் அரசன் போனதும் சண்டைக்கு போக மாட்டான். அல்லது ஒரு அலுவலகத்தில் கூட எடுத்த உடனே ஒரு மேனேஜர் வந்து போய் பிரச்சனையில் இறங்கிட மாட்டார். வந்து அடிப்படை ஊழியர்கள் முன்னாடி இருக்கிறவங்க போய் அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ ஒரு லேபரால் முடியல அப்படின்னா ஒரு சூப்பர்வைசர் போவார். சூப்பர்வைசர் எல்லாம் முடியலன்னா அவருக்கு மேலே இருக்கிற ஒரு மேனேஜர் போவார். இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறேன்னா, முடியாத காலத்தில் இனிமேல் வந்து அதை சரி கட்ட முடியாது நம்மளால் அப்படின்னு தோன்ற காலத்தில் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து போய் அதை சரி பண்ணுவாங்க. எடுத்ததுமே மேலதிகாரிகள் போகிறதில்ல. இப்போ நேரடியாக வந்து முதலமைச்சர் தலையிடுறதில்ல எந்த பிரச்சனையிலையுமே. அதுக்கு உண்டான அதிகாரிகள் தலையிடுவாங்க. அவங்களாலாம் முடியாத காலகட்டத்தில் முதலமைச்சரோட கவனத்துக்கு போய் முதலமைச்சர் தலையிட்டு சரி கட்டிடுறாரு. முதலமைச்சர் தலையிடுறாருன்னா கட்டாயம் அந்த பிரச்சனை வந்து தீர்வு கிடைச்சிரும். அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் வந்து எல்லா காலத்துலேயும் ஆண்களை மற்றவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வரப்ப, அதாவது ஆபத்து காலங்களில் எல்லா காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட சக்தியை பயன்படுத்தி முன்னாடி வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவ பெண் தான். அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து சாதாரண சின்ன சின்ன விஷயங்களில் தலையிடலைங்கிறதுக்காக முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கிற சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு மேனேஜர் நேரடியாக வந்து ஒரு கேஷியர் மாதிரி அமௌண்ட்டை வாங்கி பேங்க் மேனேஜர் வாங்கி உள்ளே வச்சுக்க அதுக்கு உண்டான வேலையை பண்ணலைன்னா மேனேஜர் வந்து ரொம்ப அவருக்கு தகுதி குறைவானவர், கிளர்க்குக்கு தான் தகுதி அதிகமாக இருக்குது கேஷியருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மேனேஜருக்கு எல்லாம் தெரியும். எப்போ பிரச்சனை வருதோ, எப்போ தீர்க்க முடியலையோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வர மாதிரி இவ பலமானவன், மனோதிடம் இருக்கிறவன், தாய்மை உள்ளம் கொண்டவன், கருணையே வடிவானவள். அதனால் ஆபத்து காலங்களில் அவன் முன்னாடி வரான். வந்து அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு கொடுக்குறவ அவ தான் எல்லா காலத்துலேயுமே. அதாவது பெண் குழந்தைங்க வந்து ஆண் குழந்தை தான் உயர்வு, பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இருக்குது. ஆண் குழந்தை உயர்வு, பெண் குழந்தை தாழ்வுன்னு. உண்மை அப்படி இல்லை. எங்கே அன்பு அதிகமாக இருக்குதோ, எந்த குடும்பத்தில் அன்பு அதிகமாக இருக்குதோ, எந்த கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அன்போட இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல தர்மமும் நியாயமும் இருக்குதோ, எந்த இடத்துல அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு உண்டான தகுதி தராதரம் இருக்குதோ அந்த இடத்துல தான் பெண் குழந்தையை கடவுள் கொடுப்பார். நம்பிக்கை இல்லைன்னா பெண் குழந்தையை கொடுக்கறதில்ல. பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அது சமூகம் கற்பித்த விஷயம்,
சுயநலத்துக்காகவோ பொதுநலத்துக்காகவோ எதற்காகவோ கற்பிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெண் உயர்வு தாழ்வுங்கிறது இவங்க சொன்னது தான். இது அடுத்த வாரம் மாறலாம், அடுத்த மாதம் மாறலாம், நாட்டுக்கு நாடு மாறுபடலாம், சமூகத்துக்கு சமூகம் மாறுபடலாம். ஆனால் இயற்கை தான் உண்மை. இயற்கையோட தத்துவப்படி பெண் குழந்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தர்மவான்களாகவும் அமைதியானவங்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் பெண்களை மதிக்க தகுந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் சக்திக்கு தெரியணும். உணர்ந்தார் ஒளி அவங்களுக்கு பெண் குழந்தை கிடையாது. அதனால் பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது அப்படிங்கிறது மகா புண்ணியம். இது இது இயற்கையின் பார்வையில், கடவுளோட பார்வையில். கற்பித்த விஷயம் எப்படி வேணாலும் கற்பிச்சிருக்கலாம், அது காலத்துக்கு மாறும். ஆனால் உண்மை அதுதான், பெண் உயர்ந்தவள். அது மட்டும் இல்லாமல் அவளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, பெண்ணை கட்டுப்படுத்த முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்ணை அடக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லி. பெண்ணை அடக்க முடியாது, எப்போவுமே அடக்க முடியாது. அவளாகவே அன்புக்கு அடங்குவவள், அவளே தான் அடங்கியிருப்பாள். அவளோட இயற்கையான குணம். ஏன்னா அன்போட மறுவடிவும் அமைதி. அவள் அமைதியானவள். அதை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க சொல்லி தான் மற்றவங்களால தான் அவளை அடக்கி வச்சிருக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அடக்க முடியாது. அவளே அமைதியாக அடங்கி அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாள். அவ மகாசக்தி. அவளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது பொய்யான கருத்து. அதாவது பெண்களை நாங்கள் அடக்கி வச்சிருக்கிறேன்னு யாரையும் எப்போவுமே அடக்க முடியாது. அப்படி அடக்கிறதா இருந்தால் அம்பை அடக்கியிருக்கலாம் இல்லையா? அம்பை யாரால் அடக்க முடியல? பீஷ்மரால். கங்கை மைந்தன் பீஷ்மராலேயே அம்பை அடக்க முடிஞ்சுதா? முடியாது. அவளா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு இருந்தாதான். எல்லா பெண்களும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களா விரும்பி, கட்டுப்படுத்தப்பட்டு இல்லை, அவங்களா விரும்பி அமைதியா, அந்த அமைதி அடங்கி போய் இருக்கிறதா தெரியுது. பயத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பெண்கள் பயப்படுறவங்க இல்லை, பெண்கள் மகாசக்தி. அவங்க அடக்கிறவங்க. அடக்க முடியும் அவங்களால. எதை வேணாலும் அடக்க முடியும், அழிக்க முடியும். ஆனால் அவங்க யாரையும் அடக்கிறதுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே விருப்பம் இல்லை, அடங்கிறதும் இல்லை. அவங்க அமைதியாக இருக்கிறாங்க, அன்பின் சொரூபமாக இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஏதோ அவங்கள நாம் மற்ற ஆண்கள் வந்து அடக்கி வச்சிருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க செல்வ செழிப்போட, பொண்ணும் பொருளோட, எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமான வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து நிம்மதியான எல்லா பொன் பொருள், வீடு, வாகனம் எல்லாத்தோடையும் இருக்க முடியும். வேலை கிடைக்கும், வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் நடக்கும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து சந்தோஷமாக இருந்தால், அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும். அவங்க துக்கமாக இருக்கக்கூடாது. துக்கமாக இருந்தால் அந்த வீடு அழிஞ்சிடும். அதனால தான் நம்மளோட ஒரு சமூக வழக்கம், கல்யாணத்துக்காக பெண் தேட போகிறப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த முல்லை கொடி, இந்த மாதிரி செடிங்க, பூச்செடி, அது இதெல்லாம் நல்ல பசுமையாக அழகாக பூத்து இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்படி பூத்து இருந்ததுன்னா அந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது அறிவியல் ரீதியாகவும் சொல்லலாம். ஏன்னா பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டு பராமரிப்பை பண்ணிவிட்டு செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேதனையோடு இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக அப்படி ஒரு காரணம் சொன்னால் கூட, ஆனால் மெய்ஞான ரீதியாக பெண்கள்ங்கிறவங்க மகாசக்தி. அவங்ககிட்ட இருந்து அவங்களோட துக்கம், ஒரு சோகம், அவங்களோட அழுகை எல்லாத்தையும் சர்வநாசம் ஆக்கிறோம். எல்லா செடிகளும் அழியும், எல்லா உயிர்களும் அழியும். ஏன்னா பெண் தான் கடவுள். கடவுளின் மொத்த உதாரணமும் பெண்ணையே சொல்லலாம். அதனால தான் சக்தி வழிபாடு அப்படிங்கிறது மிக உயர்ந்த வழிபாடாக இருக்குது. தத்தாத்திரேயர் வழிபட்டதும் சக்தி வழிபாடு, பரசுராமர் வழிபட்டதும் சக்தி வழிபாடு. அதனால் சக்தி வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த
மகா ஞானிகள் கண்டுபிடிச்சது. அதாவது இயற்கை சக்தி, கடவுள் சக்தியோட தோற்றமும் அதோட பார்த்தீங்கன்னா குணமும் அதிகமாக இருக்கிறது பெண்ணினம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பெண் என்பவள் உயர்ந்தவள், பெண் என்பவள் அன்பே உருவானவள், கருணையின் வடிவம், அவள் காக்க பிறந்தவள், அவளே முழுமையானவள். யாராலும் அவளை அடக்க முடியாது. அவளாகவே அடங்கி அமைதியாக இருக்கிறாள். ஆபத்து காலங்களில் உதவுவளும் அவளே. அதனால் பெண்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவர்களுக்கு மட்டும் நல்லது அல்ல, அந்த வீட்டுக்கு, அது அந்த வீட்டை சுற்றி இருக்கும் செடி கொடிகளுக்கும் அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கும், ஆண்களுக்கும், பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது. பெண்ணோட மகிழ்ச்சி மொத்த பிரபஞ்சத்தின் மகிழ்ச்சி. நன்றி.